Taste the Daily. எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு என்றும் அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் பத்திரிகையாளர்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பத்திரிகையாளர்களின் போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு என்றும் அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் ஸ்டாலின் மாடல் அரசு இவ்வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொணரும் எனவும், யார் அந்த சார் என்று கண்டறிய இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.